ஆய்வுல வணக்கம். கேப்டன் புகழ் பாடும் வண்ணமாக தொடர்ந்து அவர் நடிச்ச படங்களை நம்ம விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில 28வது அவர் நடிச்சு வெளியான படம் தான் வெள்ளை புறா 1. இந்த படத்தினுடைய டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா கங்கை அமரன். இந்த படத்தை தயாரிச்சது ஏவிஎம் நிறுவனம். இந்த படத்தினோட மியூசிக் யாருன்னு பாத்தீங்கன்னா இளையராஜா. இந்த படம் வந்து 1984 ஏப்ரல் 13 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட விமர்சனத்தை பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா சரத் பாபு, விஜயகாந்த், சுஜாதா, ஜெய்சங்கர், சிவசந்திரன், சுரேஷ், நளினி, சில்க் சுமிதான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல. இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, நேர்மையான ஒரு போலீஸ் அதிகாரி வந்து சரத் பாபு, அவருக்கு வந்து மனைவி வந்து சுஜாதா, அவங்களுக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு குழந்தைங்க இருப்பாங்க. அப்ப வந்து நேர்மையா இருக்கிறதுனாலயே ஜெய்சங்கர் ஆகிய வில்லன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சரத் பாபா கொன்னுருவாரு. கொன்ன உடனே சுஜாதா வந்து சபதம் சொல்லுவாங்க, என்னன்னா என் குழந்தைங்களை பெரியவங்களை வளர்த்தி உன்னை பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொன்ன உடனே அது நடக்குதான்னு பாத்தீங்கன்னா அது நடக்காது. என்னன்னு கேட்டீங்கன்னா சுஜாதாவோட குழந்தைங்க பெருசான உடனே ஒன்னு சிவசந்திரன், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நளினி. சிவசந்திரன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாரு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா சில்க் சுமிதா. அவர் வந்து வி.கே. ராமசாமியோட பொண்ணா வருவாங்க. அவர் வந்து ஜெய்சங்கருக்கு வந்து வக்கீலா இருப்பாரு. அவரும் கெட்டவர் தான் அந்த படத்துல. அது போல நளினி இருப்பாங்க. நளினி வந்து ஒரு பையனை லவ் பண்ணுவாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெய்சங்கருடைய பையன் வந்து சுரேஷ். இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பந்தம் ஏற்பட்டுரும். ஏற்பட்ட உடனே எதிரியா வரப்போறவர் அடுத்து சம்பந்தியா வந்துருவாரு. வந்த உடனே அந்த குழந்தைங்க அவங்க ரெண்டு பேரும் பணத்து மேல ஆசைப்பட்டு அவங்க கூடயே போயிருவாங்க, அம்மாவை தனியா தவி விட்டுட்டு. இந்த டைம்ல எல்லாமே இழந்துட்டோம், அவனை பழி வாங்க முடியலையே, தன்னோட கொன்னவனை பழி வாங்க முடியலையேன்னு வருத்தப்பட்டு இருக்கும்போது தான் நம்ம கேப்டன் அவர்கள் வந்து வெளியூர்ல இருந்து வருவாரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெய்சங்கருடைய 2வது மகளான ஊர்வசியோட கணவனா வருவாரு. அவர் பேரு இந்த படத்துல ஜீவா தான். அவரு வக்கீல் தான். அங்கிருந்து வெளியூர்ல இருந்து வருவாரு. வந்த உடனே இந்த அம்மா மேல பாசமா இருப்பாரு. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இந்த அவங்க விஜயகாந்த் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத இருந்தப்போ இவரை படிக்க வச்சு இவரை ஆளாக்குனது சுஜாதா தான். அந்த மாதிரி ஒரு சீனும் பிளாஷ்பேக்ல காட்டுவாங்க. அந்த நன்றி கடனா பெறாத பையனா வந்து விஜயகாந்த் வந்து சுஜாதாவுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அப்ப என்னதுன்னு பாத்தீங்கன்னா அத மருமகனே மாமனாரை வந்து பழி வாங்குற மாதிரி பண்ணுவாங்க. பண்ணி அந்த கொலைய சரத்பாபா கொன்னது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்க வைக்கிறதுக்கு ஜெய்சங்கருக்கு ஏகப்பட்ட ட்விஸ்ட் வைப்பாங்க. வி.கே. ராமசாமி மாட்டிடுவாங்க. இதுதான் இந்த படத்தினோட கதை. இந்த படம் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா எல்லா கேரக்டருமே சிறப்பா பண்ணிருப்பாங்க. ஜெய்சங்கர் அது குறிப்பா சொல்ல போனா சரத்பாபு கேரக்டர் வந்து இந்த படத்துல ஒரு படி அதிகமா போகும். அவர் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் தான், கொஞ்ச நேரம் தான் வருவாரு. ஆனா இருந்தாலும் நேர்மையான போலீஸ் அதிகாரியை வந்து அவருடைய வேலையை அவர் செஞ்சுட்டு போயிடுவாரு. இந்த படத்துல லீட் ரோல் யாருன்னு பாத்தீங்கன்னா சுஜாதா தான். ஃபர்ஸ்ட் ஹாப்ல இருந்து கடைசி வரலாம் அவங்க ஃபுல்லா நடிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் படம், ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற படம் தான். இந்த படம் உண்மையிலேயே நல்லா இருக்கும். வெள்ளை புறா 1 அப்படின்னு நம்ம டைட்டில் பார்த்துட்டு இது வந்து ஏதோ காதல் கதை இல்ல சோக கதையா இருக்குன்னு நினைப்போம். ஆனா இல்ல, இந்த படம் ஒரு ஆக்ஷன் டிராமா. இந்த படம் நல்லா இருக்கும். இந்த படத்துல நடிச்சு எல்லாருமே சூப்பரான சிறப்பான ஒரு சீன்களை கிரியேட் பண்ணிருப்பாங்க எல்லாருமே. கங்கை அமரன் வந்து இந்த படத்துல பார்த்து ஒவ்வொரு சீனும் செதுக்கி இருப்பாரு. காமெடிக்கு வந்து மனோரமாவும் லூஸ்மாவும் நடிச்சிருப்பாங்க. பிந்து கோஸ் இருப்பாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய பாடல்கள் ஒரு விளவுக்கு கேட்கும்படியா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த படத்தை நீங்க பாருங்க. விஜயகாந்த் சார் அந்த அளவுக்கு ஃபைட் போட்டிருப்பாரு. விஜயகாந்த் சார் டான்ஸ் இந்த படத்துல நல்லா இருக்கும். பாட்டு பாடி இருப்பாரு, நல்லா இருக்கும் அந்த சீன்லாம். கிளைமேக்ஸ் போயிட்டு பேசும்படியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல எல்லாருமே ஒதுக்கிடுவாங்க சுஜாதாவை. கிளைமேக்ஸ்ல எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிற சீன்லாம் உண்மையிலே பார்க்கும்போது நல்லா இருக்கும். இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். வெள்ளை புறா 1 வந்து நல்லா ஒரு ஆவரேஜா ஓடின படம் தான். ஒரு 100 நாள் கிட்ட ஓடின படம் தான். இந்த படம் வந்து நீங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பா பாருங்க. நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து எப்பொழுதும் நான் வீடியோ தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்பேன். தேங்க்யூ.